அடுத்தது சம்ரின் ஃபாத்திமா இந்தியானாவிலேருந்து கேட்குறாங்க, தொழுகையில் குர்ஆனை வாயை அசைத்து தான் ஓத வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். ஏற்கனவே ஒரு பதிலில் நான் கூறியிருக்கிறேன், அது ஆதாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் போதும் திக்ரு துவா, அதாவது தொழுகையில் ஓத வேண்டியதுன்னு வரும் பொழுது வாயை அசைத்து ஓத சொல்லிட்டோம், அது தொழுகை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளாக ஒரு திக்ரு செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேலே ஒரு ஸலவாத்து சொல்ல நினைக்கிறோம், தொழுகைக்கு வெளியில் செய்ய நினைக்கிறோம். அந்த திக்ரு துவாவையும் வாயை அசைத்து தான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திக்ரு துவாவை பொறுத்த வரைக்கும், திக்ரை பொறுத்தும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 7வது சூறாவில் 205வது வசனத்தில் இறைவனை நினைவு கூறுவதற்கு உரிய ஒழுங்குகளை சொல்லித் தருகிறான். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக்க, நபியே நீங்கள் உங்களது இறைவனை உங்களுடைய நஃப்ஸுக்குள்ளே உமக்குள்ளே நினைவு கூறுவீராகன்னு வருது. ஒதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக்க, அப்போ இறைவனை நினைவு கூறுதல் என்பது நஃப்ஸுக்குள்ளே இருக்கலாம், வாய் மொழிதலே இல்லாமல், வார்த்தையை வெளிப்படாமல் மனசுக்குள்ளேயே என்ன செய்கிறது, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத அதை போடுறது. அப்படி திக்ர் செய்யலாமன்னா செய்யுங்கிறான்ல. ஒதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக்க, உமது இறைவனை உனது நஃப்ஸுக்குள்ளே, உன் நஃப்ஸுக்குள்ள மனசுக்குள்ளே நீ நினைவு கூறுவீராக, தளர்ரு அன் பணிவாகவும், ஒஹீஃபத்தன் இறைவனுடைய அச்சத்துடனும் பயத்தோடவே நினைச்சு மனசிலேயே மனசில் நினைவு கூறுதல் என்பதும் மார்க்கத்தில் உள்ளது தான். அதுக்கடுத்தது ஓ தூணல் ஜஹரி மினல் கவுலி, சத்தம் போடும்போது வாயால் சொல்லும் பொழுது உரத்த சத்தம் இல்லாமலும் 2 விதமாக செய்யலாம். மனசுக்குள்ளேயும் செய்யலாம், அல்லது சுப்ஹானல்லாஹ்ன்ற கூடாது, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அதாவது உரத்து சத்தம் இல்லாமல் இறைவனை திக்ர் செய்வது என்பது ஒன்று மனசுக்குள்ளே இருக்கணும், வாய் வழியாக சொல்கிறதா இருந்தால் ஜஹர் இல்லை. ஜஹருன்னா அடுத்தவரெல்லாம் கேட்குவாங்கல்ல, அவங்கள இருக்கிற அவ்வளோ சத்தத்தில் இருக்கக்கூடாது. ஓ தூணல் ஜஹரி பில் மினல் கவுலி, அதாவது உரத்த சத்தமில்லாத குரலிலும் திக்ர் செய்வீராக. உரத்த சத்தமில்லாத குரலிலே திக்ர் செய்யலாம், அது நமக்கு மட்டும் கேட்கும் வகையில் வாயால் செய்யலாம் அல்லது மனசால் செய்யலாம். அப்போ திக்ர் செய்வது வாயை அசைச்சி தான் செய்யணுன்ற அர்த்தம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வா வாயை துறக்காமல் அது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கருத்தை என்ன செய்யலாம், மனசுலேயே போட்டுக்கிட்டே இருக்கலாம், சிந்தித்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு அனுமதி இருக்கான்னு அல்லாஹ் அனுமதிக்கிறான். 7:205 அல்லாஹ் அனுமதிக்கிறான். அது வாயினால் சொல்லலாமான்னா, வாயினால் போட்டு மைக்க போட்டு தான் கத்துறாங்க திக்ருங்கிற பேரில். உனக்கு கேட்கணும் அவ்வளோதான், தனக்கு மட்டும் கேட்குற அளவில் இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தமிடாமல் சொன்னான்னு சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் உனக்கு மட்டும் கேட்குறதுல செஞ்சுக்க. அது உலகத்தில் கேட்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாதுங்கிறத 7:205 இருக்கிறது. அதே மாதிரி துவா செய்கிறோம் இல்லையா, அந்த துவா செய்கிறது கூட எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 7வது சூறாவில் 55வது வசனத்தில், அதாவது தொழுகையில் ஒன்றை செய்வது என்பது ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அப்படித்தான் தொழணும். ரசூலுல்லாஹ் வாய் அசைத்து ஓதித்தான் தொழுதார்களுங்க, அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்மளாக செய்யக்கூடிய துவா, தொழுகைக்கு பிறகு நம்மளாக செய்யக்கூடிய துவாவாக இருந்தால், உது ரப்பக்கும் உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், தளர்ரு அன் பணிவாகவும், ஒஹுஃபியத்தன் ரகசியமாகவும் துவா செய்யுங்க. அப்போ துவாவை தொழுகைக்குள்ளே கற்றுத்தந்த துவா சத்தம் போடுற துவாவும் அல்ஹம்து சூறாவே சத்தம் போடுற மாதிரி தானே இருக்குது. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னா அது துவா தானே, அது சத்தம் போடுற தொழுகையுடைய முறையில் அடங்கிடும். அது இல்லாமல் தொழுகையெல்லாம் முடித்த பிறகு சும்மா இருக்கும் நேரத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் பணிவாக மட்டும் இருந்தால் பார்த்தாது, ஓ ஹுஃபியத்தன் ரகசியமாக செய்யணும். துவாங்கிறது தண்டோரா போட்டு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது, உங்களுக்கு இறைவனுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். அதனால் சத்தமிடாமல், அதனால தான் கூட்டு துவாலாம் வேணாங்கிறோம். இந்த கூட்டு துவா எதுக்கு சத்தம் போடுற, இந்த ஒருத்தன் துவா செய்யும் பொழுது கூட்டு துவாங்கிறத சொல்ல காட்டித்தரலைங்கிறது ஒரு விஷயம். இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், அதில் ஹுஃபியத்துன்னு நல்லா சொல்கிறேன், ரகசியமாக செய்யுங்கிறான். இது ரகசியமா? பள்ளிவாசல் இமாம்கள் துவா ஓதி எல்லோரும் ஆமீன்கிறாங்களோ, அது ரகசியமாக? அது ரகசியம் கிடையாது. அப்போ ரகசியமாக செய்கின்றாலும் என்ன அர்த்தம்னா அவன் செய்யணும்னு அர்த்தம் வந்துடுது. ரகசியமாக செய்யுங்க. அப்போ துவாக்களை மனசுக்குள்ளேயும் செஞ்சுட்டு போங்க, வாயை திறந்தும் செய்யுங்க, ஆனால் ரகசியமாக இருக்கணும். ரகசியத்துக்கு என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு கேட்கக்கூடாது. அது துவாவுடைய ஒழுங்கில் அல்லாஹ் 7வது சூறாவில் 55 சொல்லி காட்டுறான். இதை நீங்கள் பயணிக்கிற வேண்டியதான்.